இப்போ நம்ம அனுமார் வந்து நிறைய கிரகங்களோட அங்கே வந்து மோதி அந்த கிரகங்கள் இலங்கையில் வந்து பூரா முக்கால்வாசி கிரகங்கள் ஓரத்தில் எட்ஜில் சுற்றிட்டு இருந்த கிரகங்கள் எல்லாம் தீப்பிடிச்சி எரியிற அளவு மோதி அப்படியே அந்த ஸ்பீடில் இங்கே மகேந்திர மலை பக்கம் வந்து இவங்க அங்கதன் ஜாம்பவான் இவங்களோட சேர்ந்து இவங்களை இழுத்துக்கிட்டு அப்படி சுக்ரீவனோட சித்தப்பா துதிமுகன்னு ஒரு ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருந்தாராம். அவர் இருந்த ஏரியாவுக்கு பேர் மதுவனம். அதில் அவர்கிட்ட மோதி மொத்த கிரகங்களும் தூக்கி கிருஷ்கிந்தையில் எரியப்பட்டு அந்த ஸ்பீடில் அந்த பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருந்த ராமர், லக்ஷ்மணர், சுக்ரீவன், அங்கதன் எல்லாத்தையும் திருப்பி இழுத்துக்கிட்டு செதறிப்போன அந்த கிஷ்கிந்தை கிரகங்களெல்லாம் ஒன்று சேர்த்து அப்படி இழுத்துக்கிட்டு திருப்பி தெற்கு நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. வந்து சுவேலைங்கிற ஏரியாவில் இலங்கைக்கு பக்கத்தில் வந்துடுறாங்க. வந்து அங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இலங்கையில் என்ன நடக்குதுன்னா, அவங்களும் அந்த ஏற்கனவே சுற்றி அனுமர் வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த கிரகங்கள்லாம் அனுமர் மேலே மோதி நிறைய கிரகங்கள் எரியுது. அந்த கிரகங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கு மேலே மோதி வித்தியாசமாக சுற்ற ஆரம்பிக்கும்போது இதில் மகாபார்ஸ்வன், பிரகஸ்தன் அப்படிங்கிற கிரகங்கள் வந்து விபீஷணன் அப்படிங்கிற கிரகத்து மேலே மோதுது. விபீஷணன் வந்து ராவணனோட தம்பி, ராவணன் கூட பிறந்த தம்பி கிரகம். அவர் மேலே மோதின உடனே அவரும் இன்னும் ஒரு 4 கிரகங்களும் அப்படியே சுவேலையை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சுவேலைக்கு வந்துட்டு அந்த சுவேலைங்கிற ஏரியாவுக்கு வந்துட்டு அப்படி இவங்களை ராமர், லக்ஷ்மணரை வந்து பக்கத்தில் அந்த கிஷ்கிந்தை குரூப்பை வந்து திருப்பி இழுத்துட்டு வந்துடுறாங்க லங்கை குரூப்புக்கு பக்கத்தில். இப்போ வந்து இதில் வந்து என்ன நடக்குதுன்னா, நிறைய கிரகங்கள் சுகன், சாதுலன், மால்யவான் இந்த கிரகங்கள்லாம் இருக்காங்க. இவங்கக்கிட்ட எல்லாம் சுக்ரீவன், அங்கதன் எல்லாருமே மோதி அந்த கிரகங்களெல்லாம் சுக்கு நூறு ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம புயல் வேக இந்திரஜித் வர்றாரு. பயங்கர ஸ்பீடில் சுற்றிட்டு வர்றாரு. அதாவது அவர் வந்துட்டு போன தடமே தெரியாதான், அந்தளவு அவர் ஸ்பீடாக சுற்றுவாராம். இந்திரனை விட ஸ்பீடாக சுற்றுறதுனால தான் அவருக்கு பேரே இந்திரஜித் அப்படின்னு வச்சுருக்காங்க. அவர் வந்து மோதினதில் ராமர், லக்ஷ்மணர் கிரகங்கள் வந்து அப்படியே ஸ்டன் ஆயிருச்சான், சுத்த முடியாமல்.